ஹாய் க்யூட்டீஸ், என்னோட சூச்சி சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள எபிசோட் 5 பார்க்கலாம். லினாயும் ஜெனியும் கிளாஸ் ரீஓப்பன் பார்ட்டிக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து யாருமே லினாயை வந்து கண்டுக்க மாட்டாங்க. இப்போ லினா வந்து கோவப்பட்டு, இந்த மாதிரி நானும் உன் ஃப்ரெண்டு தானே, என்னையை மட்டும் யாருமே கவனிக்க மாட்டேங்க, எல்லாரும் இக்னோர் பண்ணுறீங்களா? இப்போ வந்து அங்கே இருக்க ஒரு பையன், நீ வந்து ஒரு பொண்ணுமா நடந்துக்கணும், நீங்கள் அப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து எப்போதுமே இந்த மாதிரி தான் வந்து காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணியிருப்ப, அதனால் நீ மட்டும் இன்றைக்கி பார்ட்டியாக இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா உடனே பார்க்கும்போது வந்து நார்மலாக தான் இருந்திருக்கும். அதனால தான் இப்போவும் எங்களால் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க அந்த மாதிரி வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறான். லினா வந்து அதுக்கு வந்து சண்டைக்கு போகிறா அந்த பையன் கூட. அதுக்கு ஜெனி வந்து தடுத்து விடுதா, இந்த மாதிரி வந்து ரொம்ப கூட மீட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இப்போவும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி தடுத்து விடுதா. சரி வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜெனி எல்லாரும் கூப்பிட்டு போகிறாங்க. லினா மட்டும் தனியாக வந்து உட்காந்துருக்கா பாவம் போல். லினா உட்காந்துருக்க பிளேஸ்ல வந்து ஒரு பையன் வரான். பிளேஸை வந்து நீ வந்து லினாய் தானே, நீ இன்னுமே அழகாக தான் இருக்க சொல்லி லைட்டாக ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. லினாவும் சரி நம்மகிட்ட தான் பேசிட்டான் போலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறா என்ன அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பையன், இந்த மாதிரி நீயும் ஜெனியும் இப்போவும் க்ளோஸாக தானே இருக்கீங்க, எனக்காண்டி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, இந்த கிஃப்ட் பாக்ஸை மட்டும் அவன்கிட்ட வச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு லீனா வந்து அட போங்கடா சொல்லிட்டு திருப்பி வந்து சுகமாக படுத்துடுறா. அதை பார்த்தா ஜெனி வந்து அவளை பார்க்க வந்து வாரா. அப்போ ஜெனி கேட்குற நம்ம என்னாச்சுன்னு கேட்கும்போது லினாய் சொல்கிறா, இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தா, இந்த இப்படி அவன் தான் நீ வந்து வெளியே கூப்பிட்ருக்கான், ஆனால் எனக்கு தான் இங்கே வந்து யாருமே நீ கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லினாய் சுகமாக சொல்கிறா. அதுக்கு வந்து ஜெனி சொல்கிறா, எனக்கு வந்து அந்த மாதிரி யாரையுமே பிடிக்காது பசங்களை, என்னை எத்தனை பேர் ஃபோன் பண்ணாலும் எனக்குன்ட்டு வந்து ஒரு ஜெனி வந்து அங்கே மியூசிக் வந்து ஒருத்தர் வாசிச்சுட்டு இருப்பான், அவனை வந்து பார்க்குறா. அவன் வந்து ஆமாம் அவனோட வந்து ஓல்டு க்ரஷில் இன்னும் நீ அவனை தான் பார்த்துட்ருக்கியா அந்த மாதிரி வந்து லீனா வந்து சொல்கிறா. அவன் வந்து வாசித்து முடிச்சுட்டு நேராக ஜெனிக்கிட்ட வந்து ஜெனியை வந்து டான்ஸ் ஆட கூப்பிடுதான். 2 பேர் டான்ஸ் ஆடுறத வந்து அவங்களோட ஸ்கூல்மேட் எல்லாரும் வந்து வாயை பிறந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் பசங்களுக்குலாம் மண்டை தொங்கி போயிடுது, என்னடா நம்ம கூட டான்ஸ் ஆடுதாம அவங்க கூட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு. ஜின்னோட ஃப்ரெண்டும் வந்து இந்த ஜங்கு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. எதுக்காண்டி அந்த ஸ்டாம்பை பற்றி கேட்குறதுக்காண்டி. அங்கே வந்து வீடு ஃபுல்லாக கலைஞ்சு கிடக்கு, ஏதோ கொலை பண்ண மாதிரி இருந்து தெரியுது. அங்கே அவங்க வந்து அங்கேருந்து சீலை தான் எடுக்க வந்திருப்பாங்க. அந்த சீலை போய் பார்ப்பாங்க, அந்த சீலை வந்து அங்கேருந்து இருக்காது. இங்கே வந்து பாத்திரம் ஃப்ரெண்டில் சொல்லியிருக்கான், இங்கே வந்து யாரையோ கொண்டிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கான். உடனே வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆமாம் இவங்க வந்து இங்கே ரொம்ப வந்து பாப்புலரான ஃபேமிலி, இவங்களை எப்படி கொண்டிருக்க முடியும், கொண்டிருந்தாலுமே சுற்றி இருக்கவங்க யாருக்குமே தெரியாமல் வந்து இருந்திருக்காதே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், கொன்னது வந்து ஹியூமன்ஸ் இல்லை வேறு யாரோ அப்படின்னு சொல்கிறான். அடுத்து வந்து ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்கும், இன்னும் ஒரு பாசி உண்டு, அந்த பாசி வந்து கீழே கிடக்கும், அதுலேருந்து அந்த ஸ்மெல் அடிக்கும். நீ வந்து ஜின் வந்து யோசிச்சு பார்ப்பான், இந்த மாதிரி லினாயோட ஃப்ரெண்டு ஜென்னியும் வந்து இந்த மாதிரி ஒரு டாலர் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பான். பெயிண்டிங் இருக்குமே புகையை வந்து திருப்பி காட்டுறாங்க. அங்கே வந்து ஒருத்தன் வாரான், பேங்க் அது வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு அப்படின்றது சொல்கிறான். அவன் பெயிண்டிங்கில் இருக்க வந்து ஏதோ ஒருத்தன் வந்து கண்ணை திறந்து பார்க்கான். உடனே நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா சோகமாக மூஞ்சி வச்சுட்டு. உடனே ஜெனி வந்து கேட்குறா என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி யாருக்குமே நீ பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து ஜெனி வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து லினாய் சொல்கிறா, இல்லை எல்லாருக்குமே உன்னை தான் பிடிச்சிருக்கு, அங்கே கூட பாரு எல்லாருமே மட்டும் தான் வந்து பேசினாங்க, எல்லாருக்கும் வந்து நான் வந்து ஒரு மேட்ச் மேக்கர் மாதிரி தான் வந்து தெரியுதம் போல அப்படின்னு சொல்கிறா. ஓடி போய் ஜெனிகிட்ட போய், ஜெனி நீ எப்படி வந்து அவனை வந்து கரெக்ட் பண்ண உன் க்ரஷ் அப்படின்னு கேட்கும்போது ஜெனி வந்து சொல்கிறா, அப்படிலாம் கிடையாது, வந்து எதுவுமே பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு ஜெனி சொல்கிறா. அதுக்கு வந்து நான் சொல்லு, நான் என்னன்னு சொல்லு, நீ வந்து என்கிட்ட எதுவும் மறைக்கிற மாதிரி தெரியுது, என்னன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து ஜெனி கேட்கா, நீ இப்படிலாம் கேட்குறத பார்த்தா உனக்கு ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்கு போல, எந்த பையன்னு சொல்லு சொல்லிட்டு கேட்கா. உடனே வந்து லினாய் சொல்கிறா, அவன் வந்து ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப கூல், ரொம்ப ஆட்டிடியூட், ரொம்ப ஸ்மார்ட், அவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை நினைக்கும் போது தான் எனக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் துடிக்க ஆரம்பிக்குது, அவன் வந்து ரொம்ப அழகாக இருப்பான், அவன் அழகாலேயே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வரான், அவனோட சாமிங்கான வாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லினாய் சொல்கிறா. ஜின்னை நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம். அதுக்கு வந்து ஜெனி, நீ வந்து அவன் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்க
நீ பேச பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு என்ன சொல்கிறா, நீ வந்து என்கிட்ட போய் சொல்லாத, நீ தான் வந்து அவன் ஆள் மேலே பைத்தியமாக இருக்க, நீ வந்து அவனை பார்க்கும்போதே வந்து உன் கண்ணெல்லாம் ஜொலிக்குது, நீ வந்து அவனை அந்த மாதிரி உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னைய கலாய்ப்ப அந்த மாதிரி சொல்லி 2 பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் வந்து அவள் கழுத்தில் இருக்க வந்து டாலரை வந்து நோட் பண்ணுறா. அவனே கேட்கா, இது வந்து டேட்டிங் சீட் தானே, இது எதுக்கு நீ போட்டிருக்க, இதனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து ஜெனி வந்து மறைக்கிறா, இந்த மாதிரி அது போட்டால் நல்லது, அதுக்காண்டி தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. வந்து இல்லைன்னு சொல்கிறா, நீ சொல்கிறத நம்புற மாதிரி இல்லை, உண்மையை சொல்லி எதை அதை மறைக்கிற, உண்மையை சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து ஜெனி வந்து சொல்லிடுதா, நான் வந்து சொல்கிறேன், நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அது வந்து இதுக்குனால தான் வந்து எல்லாருமே வந்து என்னைய நோட் பண்ணுறாங்க, அதே இந்த டேட்டிங் சீட் போட்டிருந்தா பசங்களோட அட்ராக்ஷன் எல்லாமே நம்ம மேலே தான் இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து ஜிங்கு வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே வந்து லினாய் கேட்குறா, அப்போ எனக்கும் வாங்கிட்டான் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு கேட்குறா. அது ஜெனி சரி ஓகேவா, நீ வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் வந்து உனக்கு வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அடுத்தது லினாய் வந்து சரி நம்ம நாளைக்கு காலையிலே போகலான்னு சொல்லிட்டு வேகமாக போய் இன்னைக்கு இப்போ போய் படுத்துருதா. இங்கே வந்து ஒரு மாஸ்டரை வந்து காட்டுறாங்க. ஆனால் அவன் பார்க்க ஹியூமன் மாதிரி இல்லை, அவன் ஏதோ ரெட் கலரில் ஒரு எனர்ஜியை வந்து உறிஞ்சிட்டு இருக்கான். இங்கே வந்து லேன் வந்து காட்டுறாங்க. அவன் வந்து மீங்களை பார்த்துட்டு, என்ன நீ வரமாட்டேன்னு நினச்சேன் வந்துட்டேன், உனக்கு அவ்வளோ தைரியமா, நீ வந்து நேரத்திட்ட பேசுறதுக்கு பயந்துட்டு ஓடினேன், இப்போ இவ்வளோ தைரியமாக வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. வந்து ரொம்ப உண்மையாக இருக்கு போல, உனக்கும் ஜின்னுக்கும் என்ன ரிலேஷன், உங்கள் 2 பேருக்கும் எப்படி தெரியும், எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து லேன், அதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும், நீ என்கிட்ட இந்த மாதிரி ட்ரிக்காக ப்ளே பண்ணாத, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து மிங்க, நான் உன்கிட்ட ட்ரிக்காக ப்ளே பண்ணுறேன்னா, இப்போ மட்டும் நீ வந்து என்கிட்ட பேசாட்டினா நான் வந்து ஜின்கிட்ட போய் நீ இந்த மாதிரி என்னை மிஸ் பண்ணேன்னு சொல்லுவேன், எனக்கு ஒழுங்காக சாப்பாடு தர மாட்டேக்கேன், அந்த மாதிரி நீ ஒழுங்காக பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் வந்து மிரட்டுறா. அதுவும் இல்லாமல் நான் சொன்னால் ஜின் வந்து கண்டிப்பாக நம்புவான் அந்த மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறா, நீ ரொம்ப கொடூரமான டீமன்ட்டு, இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரியும் எனக்கு, நீ வந்து வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட டீமன் சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் வந்து கேட்கா, சரி சொல்லு, யூஷோ பாய்னா யாருன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், உனக்கு எப்படி யூஷோ பற்றி ஞாபகம் இருக்குது, அதான் ஜின் வந்து உன் மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டானே, உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குது சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து மீன், அவனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆச்சு, என்னால் எப்படி மறக்க முடியும் அவனை, சரி சொல்லு யூஷோ பாய்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதான் உனக்கு வந்து ஞாபகம் வந்துட்டுன்னு சொன்னேன்ல, அது எல்லாத்தையுமே நீயே ரீகால் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புதா. அதுக்கு வந்து மிங் சொல்கிறா, நீ வந்து லீஷோ பாய்னா யார் அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேட்குறா. அது வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு லேன் வந்து கிளம்பிடுதான். ஜெனி லினாய் வந்து அந்த டேட்டிங் சீடை வந்து வாங்குறதுக்காண்டி ஜெனி வந்து எங்கே வாங்கினாலும் அங்கே வந்து கூப்பிட்டு போகிறா. உடனே லினாய் சொல்கிறா, நான் நினச்சா ஒரு டெம்பிளில் நீ வாங்கியிருப்பேன்னு நினச்சேன், ரொம்ப தூரம் வரும்னு நினச்சி நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இப்படி நீ ஒரு சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு வீட்டுக்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டு இங்கே தான் நான் வாங்கினேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ஜெனி சொல்கிறா, இங்கே தான் எங்கள் மாஸ்டர் வந்து ஒழிஞ்சிருக்காங்க, அவங்க வந்து நிறைய காசு கேட்பாங்க, நீ அதெல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டேன்னு தெரியாத நான் வந்து கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து லினாய், நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் இந்த மாதிரி ஜெனி லினாய் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம் சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அதுக்கு வந்து உள்ளேருந்து ஒரு சவுண்டு கேட்குது, இந்த மாதிரி லீனா நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. யார் உட்காந்துருப்பானா, போன இதில் வந்து காட்டியிருப்பாங்களா, ஒருத்தன் வந்து உட்காந்துருப்போம் ஒரு எனர்ஜியை வந்து உறிஞ்சிட்ருப்பான்ட்டு, அவன் தான் வந்து உட்காந்துருப்பான். அவன் வந்து லினாயை பார்த்ததும் லினா இங்கே வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். வாழ்வு சாவு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து காதல் இருக்கணும், நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கேன், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குதான். அதுக்கு லினாய் சொல்கிறா, எனக்கு வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வேண்டாம், நான் வந்து ஒருத்தவங்க வந்து விரும்புகிறேன், ஆனால் வந்து நான் விரும்புகிற பர்சன் வந்து என்னை விரும்பலை, அவங்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், அப்படின்னாலும் அவங்க வந்து என் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா லினாய். வந்து அவன் கேட்குறான், அவன் வந்து எந்த மாதிரியான ஆள், அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஹேபிட்ஸ், எந்த மாதிரி வந்து அவங்க வந்து நடந்துப்பாங்க, அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அவள் சொல்கிறா, அதை நான் எப்படி சொல்கிறது, ஓகே நான் வந்து அவங்க நேம் சர்நேம் சொல்கிறேன், கரெக்டாக கண்டுபிடிக்கலீங்களா பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் சர்நேம் வந்து ஜின்னுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை கேட்டு அவன் வந்து ஷாக் ஆகுதான், ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். அவன் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவன் வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்லிட்டு சொல்கிறான். அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப வந்து ரொமான்டிக், நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க, அவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு அந்த உட்காந்துருக்கவன் சொல்கிறான். இதுலேருந்து ஒரு ராக்கெட் எடுத்து காட்டுறான், இந்த வந்து டெய்லி வந்து வியர் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவ்வளோ வந்து அதை வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரில இதனால. அவன் வந்து கழுத்தில் போட்டுக்கிறா. நான் சொல்கிறான், இதை வந்து நீங்கள் யாருக்கும் கொடுத்துடாதீங்க, டெய்லி வந்து வியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் கொடுத்தவன் வந்து அவள் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக சிரிக்கிறான். ஏதோ சரியில்லை அப்படின்னு தெரியுது. இங்கே ஜின்னையும் அவன் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவன் சொல்கிறான், ஜின் என்னை வந்து மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி எனக்கு ஆகும்னு தெரியாது, அவங்க ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஆகும்னு தெரியாது, உங்களால் சீலை கலெக்ட் பண்ண முடியல, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம், இது வந்து ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜின் சொல்கிறான், ஜெனியோட ஃபேமிலி நேம் சொல்லி இந்த மாதிரி எங்களை பற்றி விசாரிங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். எதுக்கான்னா ஜெனி மேலே வந்து எனக்கு வந்து ஏதோ ஒன்று வந்து தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் ஃப்ரெண்டும் சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான். டீமன் கேட்சரான லேனை வந்து காட்டுறாங்க. அவன் வந்து மிங்குக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான். அப்போ நினச்சி பார்க்கான், இந்த மாதிரி இந்த டீமன் வந்து நீ ரொம்ப பாடாப்படுத்துகிற, பேசாமல் வந்து இதை கொன்றுவோமா, ஆனால் கொன்னுட்டா ஜின் வந்து என்னையே கொன்றுவானே, பேசாமல் கொன்றுவோம், அதுவும் இல்லாமல் அவரை நீ மிரட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷத்தை வந்து எடுப்பான். உள்ள சூப்புக்குள்ளே கொட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் எதிர யோசிச்சு பார்ப்பான். அந்த சூப்புக்குள்ளே வந்து கொட்டிடுது. அதை அவன் பார்க்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க அது வந்து கொட்டியிருக்கிறத, இது ஏன் தப்பு இல்லை, தெரியாமல் தான் கொட்டுச்சு, நான் வேணே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டு போகிறான் மிங்குக்கு. என்ன டீமன் கேச்சர் திருப்பி வந்து என்னைய பார்க்க வந்திருக்க, அப்போ என்னை பற்றி ஓடி போனேன், இப்போ நம்ம அவ்வளோ தைரியம் உனக்கு திருப்பி வர்றதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் இங்கே வந்து சாப்பாடு தான் கொடுக்க வந்தேன், இதில் எனக்கு என்ன பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன். சரி சாப்பிடுங்க, இது வந்து சூடாக்கும்போது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கான் அவன். இவன் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் நடந்துக்கான்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியுது. அவன் வந்து சிக்கனை எடுத்துகிட்டு லேண்ட்டை கொடுக்கான், இந்த மாதிரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்டை வந்து கொடுக்குறாவ. இல்லை நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் வந்து கரெக்டாக கேட்குறா, இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ என் சாப்பாடில் வந்து பாய்சனை கலக்கின மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், அப்படிலாம் நான் வந்து பண்ணோம்னா என்னைய வந்து லின் வந்து திருப்பி வந்து கொன்று போட்டுருவான், ஏன்னா வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவனுக்கு, இந்த மாதிரி அவங்கள நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். மிங் வந்து சூப் வந்து குடிக்க போகிறா. அதை பார்த்துட்டு வந்து லேண்டோட மனசு வந்து கேட்காம இந்த மாதிரி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னதுமே மிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுதா, ஓகே இதில் வந்து பாய்சன் இருக்குன்ட்டு. உடனே மிங் வந்து கேட்குறா, ஓகே நான் குடிக்கூடாதுன்னா வந்து நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் நீ வந்து ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி ஷாவு பாய்னா யார், எதுக்கு வந்து ஜின் வந்து என்னோட மெமரிஸை வந்து அழிக்கணும், அப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வேண்டாம், ஒரே கொஸ்டின் சொல்லி நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே மிங் வந்து சொல்கிறா, ஓகே வேண்டாம் கொஸ்டின்ஸ் கேட்கல, நான் வந்து கேட்குறேன் வந்து உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து லேண்ட் ஓகே வந்து கேளுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். மிங் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு காலத்தில் ஷாவுபாயும் நானும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ வந்து ஜின் வந்து எங்கள் 2 பேரையும் பிரித்து என்னோட மெமரிஸை வந்து அழிச்சிட்டான், இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா மிங்கு. அதுக்கு வந்து லேண்ட் ஆமாம் அது உண்மைதான் ஆனால் அது வந்து ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து மிங் சொல்கிறா, என்னன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து போயிருந்தான். வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஷீல்டை வந்து திருப்பி வந்து கரெக்டாக ஆக்கிட்டு வெளியே மேலே ஓடிடுதான். போகும்போது சொல்லிகிட்டே தான் போகிறான், இந்த மாதிரி உனக்கு அறிவே இல்லை, எதுக்கு வந்து இந்த மாதிரி வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டாக்க, உன்னால் வந்து திருப்பி ஒரு பிரச்சனையாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவனே அவன் திட்டிட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கான். அவன் வந்து குடின்னு சொல்லி பழவனே இந்த மிங் வந்து குடிக்கிற மாதிரி போவா. மிங் குடிக்கிற மாதிரி போவா. அதை வந்து லேண்ட் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி மேலே போய் நின்றுட்டு ஒளிஞ்சிட்டு பார்க்கா, குடிக்காலும் குடிக்கலையான்ட்டு. குடிக்கலன்னொடனே தான் அவனுக்கு வந்து மூச்சே வருது, ஓகே நம்ம ஜின் வந்து இனிமேல் எந்த பிரச்சனை ஒன்றும் பண்ண மாட்டான் நம்மள்ட்டன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இந்த ஜின்னோட கேலரி வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து இந்த சர்வெண்ட் வந்து வெளியே கூட்டிகிட்டு இருக்கான். அப்போ வந்து 4 வந்து பசங்க வந்து அவனை வந்து வம்பிழுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நான் போய் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு வந்து வேலை பார்க்குறவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் பாஸ் வந்து இங்கே இல்லை, நீங்கள் வந்து இப்போ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், என்ன வந்து யாருமே இங்கே இல்லையா, அதான் நீங்கள் இருக்கல, நான் வந்து உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து டீமன் கேட்சர் என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு லேண்ட் வந்து வெளியே வந்து பார்க்குறான். அப்போ இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு பார்த்துட்டு அவனும் வந்து வெளியே இருக்கவனும் பார்த்துட்டு தான், ஓ இவன் வந்து பவலியனில் வந்து ஒரு கொலை பண்ண வந்தானே, இவன் இங்கே என்ன பண்ணுறான், எல்லோரும் போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் வந்து லேண்ட் வந்து செவருக்கு வச்சு ஓடிடுறான். ஷொன்னு வந்து காட்டுறாங்க. ஷொன் வந்து ஜெனிக்கு வந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி நானும் அவனுக்காச்சும் பிரச்சனை பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து ஜெனி, இல்லை பிரச்சனைலாம் பண்ணல, ஆனால் என்னோடய புது ட்ரெஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்டு அவன் வந்து டேட்டிங் போகிறான்னு சொல்லிட்டு சொல்கிறா.
அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து ஷுன் சொல்கிறா, டேட்டிங்கா யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து ஜெனி சொல்கிறா, அவன் பேர் வந்து ஜின்னுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஷுன் வந்து இந்த மாதிரி வந்து அவள் வந்து ரொம்ப அப்நார்மலாக இல்லாட்டினா வந்து ஏதாச்சும் பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டானா நீ வந்து அவளை பார்த்துக்கோ, அதுவும் இல்லாமல் எப்போதுமே அவள் வந்து ஒரு மேலே கண்ணை வச்சுக்கோ, வீட்டு விட்டு வெளியே விடாத அப்படி சொல்லி சொல்கிறா. அது வந்து நைனாக்கு வந்து கேட்டுருது. நைனா வந்து ஃபோனை வாங்கி இந்த மாதிரி நீ தான் பைத்தியம், நீ தான் லூஸ் மாதிரி நடந்துப்பேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிருந்தா. ஃபோனை வச்சதுமே வந்து ஷுன் வந்து ஐயோ என்னோட குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, என் குடும்ப பேரே வந்து இவ கெடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு டையை வச்சுட்டு கோவத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் அடிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குறவங்க வரான். ஷுன் இந்த மாதிரி வந்து என்னோட மாஸ்டர் வந்து டைமுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லிட்டு போனாங்க, வந்து இப்போ வந்து உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து ஷுன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கேலரியில் வந்து கொஞ்சம் பேர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, உங்கள் கேலரியில் இருக்க எல்லா பொருளையும் வந்து உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். வேலை பார்க்க வந்து ஷுன் வந்து கூப்பிட்டு வரான். இந்த மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு சொல்கிறான். வேலை பார்க்க வந்து கேட்குறான், இந்த மாதிரி நம்ம போலீஸ் கூப்பிடுவோமான்னு கேட்கும்போது ஷுன் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம போலீஸ் வந்து கூப்பிட முடியாது, ஏன்னா இவங்க எல்லாருமே பாய்ஜின் கேங்கோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். போலீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்கிற இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வரேன்னு சொல்கிறான். அதுக்கு வேலை பார்க்குறவன் வந்து ஓகே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து கேங் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆன்டிக் எடுக்காங்க. ஆன்டிக் எடுத்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து வேலை பார்க்குறவங்க உடச்சிருவாங்கன்னு நினச்சி வேகமாக உள்ளே ஓடி போய் அவன் வந்து அந்த மெம்பர்ஸ் கூட போய் மாட்டிக்கிடுறாங்க. கேங்கில் ஹெட் சொல்கிறான், இந்த மாதிரி நான் மேலே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், எனக்கு கால் கையெல்லாம் வலிக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வேலை பார்க்குறான், நீங்கள் வந்து மேலே வந்து போக்கலான்னு சொல்லிட்டு பேய் வந்து தடுக்கிறான். அவங்க ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் வந்து அந்த சீக்ரெட் ரூமோட டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து தான் அந்த வேலை பக்கம் வந்து போய் தடுக்கிறாங்க போகக்கூடாதுன்ட்டு. டைமிங்கில் வந்து ஷூன் வந்து இந்த இடத்துக்கு என்ட்ரி ஆயிடுதான். அப்போ வந்து அவன் 3 வந்து லேடிஸ் வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்கள பார்த்து பயந்து வந்து அந்த கேங்கில் இருக்க ஹெட்டும் கேங் மெம்பர்ஸும் வந்து இந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பற்றி தான் பேச வந்தோம். அப்போ அவங்க கிளம்பிடாமல் அந்த 3 லேடிஸ் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய சாப்பிட்டு வந்து வெயிட் போட்டோம் போல், என்னோட ஃபேவரட் டிஷ் கூட எங்களால் போட முடியல. அவங்க 3 பேர் வந்து அஃபிஷியல்ஸோட ஒய்ஃப். உடனே வந்து அந்த கேங்ஸ்டர் ஹெட் கேட்கான், இந்த மாதிரி எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த 3 பேர் சொல்லிட்டு சொல்கிறா, இந்த மாதிரி பாக்ஸிங் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதான் அந்த கமாண்டர் ஹெட் வந்து பயப்படுறான். அச்சச்சோ நம்ம பெரிய வீட்டில் மாட்டிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பயப்படுறான். அந்த 3 லேடிஸும் அந்த ஹெட்டை போட்டு மாற்றுறாங்க. அந்த கடைசியில் வந்து இப்போ நின்று போட்டிருக்கா. லின்னை வந்து பார்க்க வந்து வந்துட்டுருக்கா. யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து லீனா வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக என்ட்ரி கொடுக்கா. லீனாயை பார்த்து அவன் வந்து ஏதோ லைட்டாக வசியப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த பெண்ணிலேருந்து லைட்டாக ரெட் கலரில் ஏதோ எனர்ஜி மாதிரி அவன்கிட்ட போகுது. என்ன நீங்கள் எப்படி இங்கே, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லீனா சொல்கிறா, நம்ம உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலா, நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போகலாம், நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போகலாம், எங்கே வேணாலும் போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து ஜின் வந்து கிட்ட வரா. அப்போ வந்து லைட்டாக தடுக்கி விடவும் ஜின் வந்து பிடிச்சிட்டு பார்த்துருங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறான். சொல்லிட்டு ஜின் வந்து மேலே சாஞ்சிக்கிறா. ஜின்னுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஜின் வந்து அப்படியே அவளை வந்து பிடிச்சிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஜின் லைட்டாக வந்து வசியப்பட்ட மாதிரி தான் தெரியுது. அதுக்கு என்ன சொல்கிறா, எனக்கு வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கணும், நம்ம வந்து பிஞ்சிங் வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த மாதிரி நான் மூவி டிக்கெட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம மூவிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து ஜின்னோட ஐஸ் ரெண்டுமே எல்லோ கலரில் மாறுது. அதை பார்த்தோன்னே லினாய் வந்து என்னாச்சுன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க நான் மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு லினாயை வந்து கூப்பிட்டு போகிறா. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்து ஹோட்டலுக்கு வந்து போயிருக்காங்க. வந்து ஜூஸ் வாங்கி கொடுக்கான். அப்போ வந்து லினாய் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த ஹோட்டலில் ஜூஸ்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து ஜுங் ரெஸ்டாரண்ட்டில் பேண்ட்ரீஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம டாங் மார்க்கெட் போகலாம், அதுவும் இல்லாமல் ட்ரைட் ஃபுட்டுக்கு அந்த மாதிரி நிறைய வந்து பிளேஸ் வந்து சொல்கிறேன் எந்தெந்த ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்குன்ட்டு. நான் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம வந்து மூவிக்கு போயிட்டு இந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் வந்து போட்டு பார்க்க 2 பேத்துக்கும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நம்ம குடிக்க போகலாம், அதுக்கப்புறம் நம்ம பிராண்ட்ஸ் ஆடலாம், அந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதை வந்து ஜின் வந்து பொறுமையாக கேட்டுட்ருக்கா வசியத்தில் இருக்கிற மாதிரி. ஜினாய் வந்து ஜூஸ் குடிக்கா. அதை பார்த்த வந்து ஜின் வந்து இந்த மாதிரி மீங்கை பற்றி யோசித்து பார்க்குறான். அவனும் வந்து வைனை குடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து டேஸ்ட்டு நல்லா இல்லை, இந்த மாதிரி ஃபோக் பிடிக்க வந்து தெரியாமல் வந்து பிடிச்சி சாப்பிட்டு இருந்திருப்பா, அதெல்லாம் வந்து யோசித்து பார்க்குறான் ஜின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜின்னு சொல்கிறான், லீனா இந்த மாதிரி வந்து உன் ஃப்ரெண்டுக்கு வந்து என்னாச்சு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுவும் இல்லாமல் அவன் வந்து டேட் சீட் நெக்லஸ் போட்டிருந்தா. நீ வந்து அந்த நெக்லஸ் போட்டிருக்க, எனக்கும் அந்த நெக்லஸ் வந்து வேணும், நீ யார்கிட்டருந்து வாங்கினா எனக்கும் வந்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன். கரெக்டாக வந்து மூவிக்கு வந்து டைம் ஆயிடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து அங்கேருந்து கிளம்பிருந்தாங்க மூவிக்குன்னு. இப்போ வந்து பாய்ஸின் குரூப்பை காட்டுறாங்க. அந்த குரூப் வந்து போலீஸ் சொல்லி தான் இங்கே வந்திருப்பான் போல். அந்த போலீஸ் வந்து கேட்குறான், இவங்களுக்கு வந்து இது கூடவா அறிவில்லை, ஒரு சீலை வந்து மேக் பண்ணுற அவன் உங்கள் எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சிட்டானா அந்த மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு வந்து அந்த அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அபிஷியலோட ஒய்ஃப் தான் வந்து எங்களை வந்து அடித்தாங்க, அவங்க பார்க்க தான் அழகாக இருக்காங்க, ஆனால் வந்து என்னம்மா அடித்தாங்க தெரியுமா, பீஸ்ட் மாதிரி அடித்தாங்க, அவனோட ஃபிங்கர்ஸ் நேல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு, அண்ட் வந்து ஒரு கண்ணெல்லாம் ரத்த கலரில் இருந்துச்சு, இப்படி வந்து அவங்கள அடிக்க முடியும், என்னோட ஃபேஸை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட ஃபேஸை பாரு, என் கண்ணை வச்சு வந்து என் காதையே சுட்டுட்டாங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் வந்து கேட்குறான். இந்த மாதிரி வந்து டெங் பவனியில் கொன்னா வந்து அங்கே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் பார்த்தோம், காலையில் வந்து அவன் அங்கே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்கில் இருக்க லீடரை வந்து சொல்கிறான். வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த கேங் லீடர் கேட்கான், எதுக்கு, அதான் முடிஞ்சிருச்சுலா அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் முடியல, அவனை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம இந்த பிரச்சனையை வந்து ஜின்னை எடுத்துட்டு ஜின் மேலே வந்து எல்லா பழியும் தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான். கேலரியை திருப்பி காட்டுறாங்க. அந்த கேலரியிலேருந்து வேலை பார்க்குறவன் வந்து பார்க்குறான், எல்லாத்தையுமே உடச்சி வச்சுருக்காங்க. அதை பார்த்து அவளுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது லேன் வந்து வாரான். அப்போ வந்து வேலைக்காரன், நீங்கள் தானே, அவங்கள பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டான், நீங்கள் வந்து நீ காலைல வந்தவங்கள பற்றி பயப்படாதீங்க, அவங்க வந்து ஜின்னுக்கு தான் வந்து ப்ரேம் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க, ஆனால் வந்து உங்களை அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து லேன் வந்து, ஆமாம் அதுவும் கரெக்டு தான், அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு, நான் அதுக்கு இதுக்கு மேலே பயந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் வேலை பார்க்குறவனை பார்த்து, நீயும் வந்து கொஞ்சம் புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லிட்டு அங்கேருந்து சாப்பாடு எடுத்துட்டு இங்கே வந்து லினா வந்து ஜெனிக்கிட்ட போயிட்டு, இந்த பெண் வந்து உண்மையாகவே மேஜிக்கல் தான், இன்னைக்கு வந்து ஜின் வந்து என் கூட டேட்டுக்கு வந்தான், எவ்வளோ நேரம் என் கூட இருந்தான்னு தெரியுமா, என் கூட படத்துக்குலாம் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கா ஜெனிட்ட. அவங்க வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லினா வந்து கேட்குறா, இந்த மாதிரி ஜின் வந்து இந்த மாதிரி நெக்லஸை நீங்கள் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அதுவும் இல்லாமல் ஜின் வந்து அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஜெனி கேட்குறா, இந்த மாதிரி நெக்லஸ் மேலே எதுக்கு வந்து ஒரு ஆம்பளைகளுக்கு வந்து ஒரு ஆசை வரணும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து லினாயும் சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் வந்து வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா லினா. ஜெனியும், ஓ அப்படி போதா கதை, உன் ஆளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ வாங்கி கொடுக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடிஞ்சிடுது. ஜெனி வந்து தூங்கிச்சு பார்க்கா. லினா வந்து அந்த இடத்துல பெட்டில் காணும். கபோர்டை வந்து செக் பண்ணி பார்க்கா. அப்போ வந்து அங்கே வந்து ட்ரெஸ் கிடையாது. இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களை கூப்பிட்டு, நம்ம நேரத்தில் அவங்க ட்ரெஸ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அதை வந்து லினா வந்து போட்டு போயிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த லின்னை பார்க்க வந்து லினாயும் வந்திருக்கா அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. அவங்கள வந்துட்டு ஜின் கிட்ட உட்காந்துட்டு, நான் வந்து ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீ வைக்கப்படாத, ஓகே 2 பேரும் இங்கே உள்ள இருங்க, நான் போய் 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுது அங்கேருந்து. அவள் வெளியே போனதுமே, நம்ம வந்து இன்னும் தடவை டேட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இந்த மாதிரி தான் என்னோட புது ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறா. அப்போ வந்து ஜின் வந்து போட்டிருக்க நெக்லஸை பார்த்துட்டு, இந்த நெக்லஸ் நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அப்போ உனக்கு என்னையும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட வாரா. உடனே வந்து அவளோட கண் வந்து அந்த அந்த நெக்லஸ்னால வந்து அவள் கண் டீமன் மாதிரி மாறுது. அதை வந்து ஜின் வந்து நோட் பண்ணுறான். ஜின் வந்து அடிக்கடி ஏன் அந்த நெக்லஸ் பற்றி கேட்குறானா, ஏன்னா வந்து அந்த ஜங் ஃபேமிலி வந்து கொன்ன இடத்துல வந்து அந்த நெக்லஸ் கடந்திருக்கும், அதனால தான் இவள்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு இவள்கிட்டையும் கேட்டுட்ருக்கான். இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கிடைச்சின்னா, இல்லை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டப் இருந்துச்சுன்னா, ஐ எம் வெரி சாரி. நான் தனியாக தான் நான் இந்த எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கேன், அதனால் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாய் குட்டீஸ், நாளைக்கு எபிசோட நம்ம மீட் பண்ணலாம்.